ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, இப்போது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாள் வந்து நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா லோ பிக் பிளேயர்ஸ் வந்து நிறைய வருவாங்க. அதனால் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை இந்த 2 நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா, அதுதான் லோ பிக் பிளேயர்ஸ் வந்து நிறையா உள்ளே வருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதை நான் மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம யூஸருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால் பணத்தை வந்து குறைவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஐபிஎல்ல 59வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச் வந்து ஒரு நியூட்ரலான ட்ராக் தான். முன்னே வந்து இந்த நரேந்திர மோடி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச்சை தான் இருந்தது. நிறைய ரன் போச்சு, 200 மேலே. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 170 ஸ்கோர் அடிக்கிறதுக்கே வந்து தடுமாறுறாங்க. அதனால் நியூட்ரலான ட்ராக் தான். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 வந்து பதிவாயிருக்கு. சரி, இந்த 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா வென்யூ லீடர் இந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வென்யூ லீடரே வந்து சுப்மன் கில் தான். இந்த சுப்மன் கில் தான் வந்து இந்த வென்யூவில் அதிகமான ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் இன்னைக்கு மேட்ச்சில் 100வது இன்னிங்ஸ் வந்து சுப்மன் கில் வந்து விளையாடுறாரு. இப்போ 2-3 மேட்சை வந்து சுத்தமாக வந்து விளையாடவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ப்ரெஷர் தான், வேற ஒன்றும் இல்லை அவருக்கு. இதே அவர் கேப்டன் பண்ணாதப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரன் அடிச்சிருப்பாரு. கேப்டன் பண்ணதுனால அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர்னால விளையாட முடியல. ஆனால் 100வது இன்னிங்ஸ் வந்து விளையாடுற இன்னைக்கு சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்ன்றவங்க டீமில் வச்சுக்கோங்க. ஒரு வயசியாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப இந்த வென்யூவில் அதிகமான விக்கெட் யாருன்னா மோஹித் சர்மா தான். ஒரு மேட்சுக்கு 3 விக்கெட் வீதம்ன்ற மாதிரி 8 மேட்சுக்கு 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜாக ஒரு 2.5 மாதிரி. ஆனால் இந்த வருஷம் வந்து ஐபிஎல்ல இவருக்கு அதே ரதம் கிடைக்குதானு கிடைக்கினா கண்டிப்பாக இல்லை. ஆனால் வென்யூவில் வந்து அதிகமான விக்கெட் இவர் தான் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸாக லோவாக வர ட்ரை பண்ணி பாருங்க. சென்னை பக்கம் வந்து ஹெட் வெயிட்ல அதிகமான விக்கெட் யாருக்குன்னா சர்துல் தாகூர் தான் வந்து விழுந்திருக்கு. டெத்லேயும் வந்து இவர் தான் இப்போதைக்கு வந்து டெத் ஓவர்ஸ் வந்து இவர் தான் வந்து பவுல் பண்ணுறாரு சென்னை பக்கம், சரிங்களா? ஏன்னா முஸ்தபிஸ் பத்திரினா அவங்களாம் இல்லாதனால இவர் தான் வந்து டெத் ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. வேணுமன்றவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிளேயர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ 2 டீம்லேயும் வந்து மோஸ்ட்லி பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ எம் சுதர் பதிலாக இப்போ சாய் கிஷோர் கூட வர மாதிரி போட்டிருக்காங்க. சாய் கிஷோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபிஎல்ல டெபியூன நாள், சரிங்களா? முதல்ல ஐபிஎல் விளையாடின நாள் ரவி சாய் கிஷோர், சரிங்களா? இப்போ அந்த பிளேயர்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் டீம் உள்ளார வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி குஜராத் பக்கம் சாய் கிஷோர் மறந்துட்டு போகிறீங்க. அடுத்தது இன்னொரு பிளேயர் பற்றி சொல்லிக்கிறேன். ஜோசுவா லிட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2020 மட்டும் 149 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 4 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு ஒரே இதில் ஆப்போசிட் டீமுக்கு எதிராக. இந்த ஒரு விக்கெட் எடுத்தால் 150 விக்கெட்டில் ரீச் பண்ணுவார். உங்களுக்கு வேணும்னா லிட்டில் வந்து உங்கள் டீமுக்குள்ளே வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப சென்னை பக்கம் டேரி மிச்சல் தான் இருக்காரு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு 20 ரன் அடித்தா போதும் 4500 ரன்னை வந்து ரீச் பண்ணுவார், சரிங்களா? டேரி மிச்சலை ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னா உங்கள்ட்ட கெஸிங் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நான் ப்ரெடிஷனாக இந்த பிளேயர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸை திட்டுறாங்க. முன்ன மேட்ச்னா கூட நம்ம ஒரு சில பிளேயர்ஸ் மேலே மார்க் பண்ணி காட்டணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் வீடியோ கொடுத்தாகணும். அதே போல் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமான பிளேயர்ஸில் யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்க. ஹெட் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அஜின்கே ரகாங்க நல்லா தானே இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட்லேயும் நல்லா தான் வச்சிருக்காரு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இவர் வந்து பந்துக்கேற்ற ரன்னு வந்து பாலுக்கேற்ற ரன்னு வந்து இவர் அடிக்க மாட்டேன்றாரு, சரிங்களா? ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் ஒரே ஒரு ரீசன். மேபி சென்னையோட டாப் ஆர்டரில் இப்போ ருத்ராஜ் மாதிரி பிளேயர்ஸில் வந்து திடீர்னு ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரகானே மாதிரி பிளேயர்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை மறுபடியும் ருத்ராஜை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரகானே மாதிரி பிளேயர்ஸில் வந்து கட் பண்ணிட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மேட்சை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னோட யூசர்ஸ்க்கு வந்து நான் அதான் சொல்ல முடியும். வேணும்னா நீங்கள் பாருங்கள், லோ பிக்லேருந்து நீங்கள் நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வருவாங்க. அது ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம 4 நாள் விளையாடக்கூடிய அந்த பணத்தை ஃபுல்லாக இந்த 4 தான் இறந்துருவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். இந்த 6 பிளேயருமே ட்ரை பண்ணாதீங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான். கண்டிப்பாக இதில் வந்து பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. அந்த பிளேயரை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வந்து ஒரு வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு ட்ரீம் டீமில். இன்னைக்கு மேட்ச்சில் ஃபேண்டசி டாப் பிக்ஸில் யாரும் இருக்குதுன்னா குஜராத் பக்கம் சாய் சுதர்சன் இருக்காரு. சென்னை பக்கம் ரவீந்திர ஜடேஜா இருக்கார், சரிங்களா? சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சீசனில்
இந்த சீசனில் சாய் சுதர்சன் 424 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 76 ரன் அடித்தா போதும் 500 ரன்களை வந்து இந்த சீசனில் அடிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை ரீச் பண்ணுவார். ஸோ ஃபேண்டசி டாப் பிக்ஸ்லையும் இவர் தான் இருக்கார். அது ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான், புரியுதுங்களா? அதே போல் யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ருத்ராஜிக்கோட எல்லாரும் கேப்டனாகவும் ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்மால் லீக் விளையாடுற பிளேயராக இருந்தால் இந்த ருத்ராஜிக்கோடும் ஜடேஜாவும் ரிமூவ் பண்ணாதீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பாயிண்ட் எடுத்தால் கூட உங்கள் ஆப்னெட்டு இப்படி தான் ட்ரை பண்ணிட்டு வருவோம், சரிங்களா? அதனால் லாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 3 பிளேயரில் வந்து ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி நினைக்கிறேன் நான். அதனால் இந்த 3 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்கள். அப்படி இந்த 3 பேரில் ஒரு பிளேயர் ட்ராப் பண்ண முடியலன்னா இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 147 விக்கெட் எடுத்திருக்காருங்க ஐபிஎல்ல மட்டுமே. ஜஸ்ட்டு ஒரு 3 விக்கெட். இவர் வந்து கண்டினியூவாக இப்போ விக்கெட் கிடைக்கிறதுல இவருக்கு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் பிக்கிங்காக இருப்பார். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நிறைய கூகுளி பால் பவுல் பண்ணுவார், விக்கெட் கிடைக்கும். அதனால் இவரை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிறைய பிளேயர் மேலே ரிஸ்க் எடுக்க முடியல, மோஸ்ட்லி ஒரு 2 பேர் மேலே மட்டும் ரிஸ்க் எடுத்துகிட்டு மீதி 4 பேரை உள்ளே கொண்டு போங்க. இல்லை சேஃபாகவே கொண்டு போகிறதுனா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு 5 பேரை கொண்டு போங்க, சரிங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா, இந்த 6க்கு 6 பிளேயருமே வைக்காதீங்க, அவ்வளோதான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னால் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, ஏன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போது 2 டீம் சைடுமே வந்து திடீர்னு டாப் ஆர்டர் விழுந்துடுறாங்க, யாராச்சும் ஒரு பிளேயர் நின்று அடிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் சென்னை பக்கம் வந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான். மேபி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் ஒரே டீமில் வந்து வைக்காதீங்க. யாராச்சும் ஒரு 2 பிளேயர் சர்துல் டெஸ்ட் பண்ண வச்சா அந்த டீம் வந்து இவரை ட்ராப் பண்ணி பாருங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறவங்க இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. மேபி யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து ரிஸ்க் எடுத்து பாருங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து குஜராத் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க, சரிங்களா? 5 பேர் தான். இந்த 5 பேரில் லிட்டில் பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு விக்கெட் எடுத்தால் 150 விக்கெட். மேபி அந்த ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் மட்டும் வெளியே போவார்னா அவரை ட்ராப் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு கேட்ச் அந்த மாதிரி முடிச்சு ட்ரீம் டீம் வந்து வரனா இவரை ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? கண்டிப்பான குஜராத் பக்கம் பிளேயிங்களோட சேஞ்சஸ் இருக்கும், ஆன்லைன் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருமே வந்து வைக்காதீங்க. யாராச்சும் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணி பாருங்க. குஜராத்தோட டாப் ஆர்டரில் விக்கெட்ஸ் நிறைய விழும்னு நினைச்சா மட்டும் மில்லர் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மேட்ச்சுக்கு வந்து ஸ்டாட்ஸ் கிடைக்கல. ஒரே ஒரு ஸ்டாட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, சுமன்ல வந்து 100வது இன்னிங்ஸ், சரிங்களா? ஒரு ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிரவுண்டில் வந்து வென்யூ லிட்டரே அவர் தான். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் 2 சிக்ஸ் அடிச்சா வந்து 250 சிக்ஸ்கள் வந்து ரீச் பண்ணுவார். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இவர் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, பின்னாடி வந்து ஒரு 18வது 19வது ஓவரில் தான் இருக்கிறாங்க. அதுதான், ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சகாவே வந்து பிக் பண்ணிக்கலாம், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்னிங்ஸ் ஒரு ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே. சிவம் தூபேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 அடிச்சா 100 சிக்ஸஸை வந்து ஐபிஎல்ல ரீச் பண்ணுவார். ட்ரை பண்ணுறவங்க டூபே வேணுன்றவங்க எடுத்தாங்க. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை வந்து டக் அவுட்டில் அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சைன் ஆவார், அதனால இவரை ஒரு பேட்டர் பிக்கிங்காக இருப்பார். ஸோ வீடியோ பற்றி கருத்தில் கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு ஸ்டாட்ஸ் நல்லா கிடச்சிதுன்னா நல்ல ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.